அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளுக்காக அன்போடும் மகிழ்ச்சியோடும் உம்முடைய நேரிலே வருகிறோம். குறிப்பாக இந்த மாத துவக்கத்திலே இருந்து இந்த மாத இறுதி வாரம் வரையிலே ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்தார் அல்லவா? அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டாமா? ஆகவே தலைகளை தாழ்த்தி நன்றி கூறும் வண்ணமா ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சார். இதுதாமே கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வருடத்தின் 11 மாதங்களை நாங்கள் கடக்கப் போகிறோமே, இதை நினைத்து பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுகள் கிருபைகள் ஏராளம் 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 சாமி. கிருபையாக ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் கடக்க கிருபைதான். கேட்க போகிற சத்தியத்தின் ஆசீர்வதியும் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் மீட்பரேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. வானத்தில் அடையாளம் தோன்றும், இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. ஆமென். அன்பு நண்பர்களே, ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக அவருடைய பிறந்த நாள் ஆகிய டிசம்பர் 25க்கு முன்னதாக 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அட்வென்ட் டேஸ், இறைவனின் வருகைக்குரிய நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்திலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மற்றும் திருச்சபை முறைமைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அட்வென்ட் டேஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய நாளினுடைய தலைப்பு ஆண்டவரின் வருகைக்கு இறைவேண்டலோடு காத்திருத்தல். ஆண்டவர் வரப்போகிறார், நிச்சயம் வரப்போகிறார், வராதிருக்க போறதே கிடையாது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனால் எப்போ வருவாரோ we don't know. ஆகவே we are waiting prayerfully for the coming of the Lord. அவருடைய வருகைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்.
வர வேண்டும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே அப்படின்னு ஒரு பாடல் பக்தன் அழகா அந்த வருகையை பற்றி பார்த்தீங்கன்னா கீர்த்தனையில் எண்ணற்ற பாடல்கள். ஆனால் இதை நாம கிறிஸ்துமஸ்ல பாடி அங்கே விட்டுறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே தான் ஆண்டவருடைய வருகை என்று நினைத்து விட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய வருகை என்றும் உள்ளது. அவருடைய வருகை என்பதை நாம் மறந்து விடுகிறோம். வேதத்திலே இந்த ஆண்டவருடைய வருகையை நாம் பார்க்கும்போது சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்த ஒரே கடவுள் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பிறப்பை மாத்திரம் வைத்து, அவர் பிறப்பை அடிப்படையாக வைத்துதான் இன்று கிறிஸ்துவுக்கு முன் ஆண்டார்கள், கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவுக்கு பின் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அருமையான தேவ ஜனமே, ஒருவன் இஸ்ரவேலின் அமைதி வர காத்திருந்தான். வேதத்தின் அடிப்படையிலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை வருகை மீட்பை என் கண்கள் கண்டது. சிமியோன் ஆலயத்தில் இருந்து ஆண்டவருடைய இயேசுடைய குழந்தையை கையில தூக்கிட்டு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று அநேக ஆயர்களும் பேராயர்களும் ஊழியர்களும் பல பெரிய பெரிய ஆளாகிறாங்க. ஆனா யாரும் ஒண்ணுமே சொல்றதில்லை இந்த வார்த்தையை பற்றி. அன்று சிமியோன் மாத்திரமே ஆண்டவருடைய ரட்சணத்தை கண்டான் ஐயா, இன்று நீங்களும் நானும் ஏன் காண முடியவில்லை? இதைதான் நாம் இங்க கேள்வியா கேட்கிறோம். அட்வென்ட் டேஸ், அட்வென்ட் ஞாயிறு என்பது அவருடைய வருகையை குறிக்கிறது. இதுவே திருச்சபைகளுடைய கேலண்டர். திருச்சபை கேலண்டர்னா இந்த நவம்பர் மாசம் தான் லாஸ்ட் வாரம். இதை நம்ம சொல்றோம். கிறிஸ்தவ கேலண்டர் துவங்குகின்ற மாதமும் இதுதான். இன்னமும் கிறிஸ்துவின் பிறப்பை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் உலாவி கொண்டிருக்கிறோமே தவிர கிறிஸ்துவனுடைய வருகையை மையப்படுத்துகிறோமா என்ற சிந்தனை அதுதான். ஆண்டவரின் வருகைக்கு இறைவேண்டலோடு காத்திருந்தார். எத்தனை பேர் அவர் வருகைக்காக ஜெபிக்கிறார். ஐயா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும். குறிப்பாக இன்றைய கிறிஸ்துமஸ் நாள் வரப்போகிறது. எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாட போறோம். அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்னது ஐயா நல்ல துணி வேணும், அப்படி வேணும், எப்படி வேணும், வீட்டை வெள்ளடிக்கணும், அது நல்ல பலகாரம் செய்யணும், எல்லாரும் கொடுக்கணும். நல்லது நல்லது நல்லது, கெட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் வரப்போகிறாரே, அந்த வருகையை நீங்களும் நானும் மையப்படுத்துகிறோமா? கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் அவருடைய வருகையா இருக்கிறதா என்று நாம் மீண்டும் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இன்று அநேக இடங்களிலே ஆண்டவர் வரார், வந்துட்டார், இங்க வந்துட்டார், அங்க வந்துட்டார்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்புகின்ற நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் குடிச்சாங்க டேட்டு, கடைசியா செப்டம்பர் 2023 17ஆம் நாள்ல இறைவன் வருகிறார் என்று யார் சொன்னதுன்னா சகோதரி ஜான் பாலும் சகோதரி மாலா ஜேம்ஸ் என்பவரும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேலாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், ஒரு மினிட் கூட தெரியாதீங்க உங்களுக்கு. ஒரு மினிட்டுக்கு முன்னால கூட ஏசாமி வராரு. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் கூட சில சமயத்துல இங்க சொல்லிட்டாங்க அங்க சொல்லிட்டாங்க, பேப்பர் அவுட் ஆயிடுச்சு சொல்றான். ஆனால் என் அப்பன் இயேசுனுடைய வருகை எவருக்குமே அறிவிக்கப்படாத ஒரு ரகசிய வருகையாய் காணப்பட போகிறது. கண்கள் யாவும் அவரை காணப்படுங்க. நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அது ஒன்னே தாங்க, அது ஒண்ணுதான் செய்ய முடியும். விழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய், தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் அல்ல, விழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அட்வென்ட் கொண்டாடுறோம் ஆண்டுதோறும். இந்த கடைசி ஓய்வு நாள அட்வென்ட் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். சிறப்பு சிறந்தது. ஆனால் இந்த அட்வென்ட் என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பு தான் அட்வென்ட். ஆகவே இயேசு பிறந்தார் என்ற செய்தி அல்ல,
இயேசு மரித்தார் என்ற செய்தி அல்ல, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தியே உன்னதமான செய்தியாய் மக்களுக்கு பகிரப்படுகிறதா? அப்படியானால் இந்த உன்னதமான செய்தி பகிரப்பட வேண்டுமானால் முதலாவதாக திருச்சபையாக, கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ அன்பர்களாக, நம்முடைய ஊழியங்களாக, நம்முடைய கூட்டங்களாக, ஜெபங்களாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் விழித்திருங்கள். விடுதலைக்கான விழித்திருத்தல். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் வருகை உண்டு, வருகை உண்டு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, வரும் நாளையாவது, நாழிகையாவது, நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். எவருக்கும் தெரியல. அவரே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரப்போகிறாரே, அந்த வரவு நிகழ்ச்சி நேரம் நாழிகை யாருக்குமே தெரியாது. ஆகையால் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் விழித்திருங்கள். ஐயா 10 கன்னிகைகள் போனாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். 10 கன்னிகைகள் போனாங்க மணவாளனை தரிசிக்க. ஒரு பாட்டு மட்டும் வேகமா பாடுறோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. என்ன அழகான படுத்துறீங்களா? மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஐயா நம்ம கேட்கிறோம், இது கேட்டுனே தான் இருக்கிறோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றார். மணவாட்டியாகிய திருச்சபை, மணவாட்டியாக கிறிஸ்தவர்கள், மணவாட்டியாகிய நான், மணவாட்டியாகிய நீங்கள், மணவாட்டியாகிய வாலிபனே, ஆண்டவருக்காக காத்திருக்கிறாயா? இதுதாங்க சொல்றார். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டியாகிய நாம் சந்திக்க ஆயத்தாக விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்றாரு. ஆகவே மணவாளனாகிய கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டியாய் நாம் சந்திக்கின்றோமா? சோதம் குமரா மக்கள் கடைசி நாள் வரையிலே பாவ மீறுதல் செய்து வந்தார்கள், அநியாயத்தை செய்து வந்தார்கள், அக்கிரமான செயல்களை செய்து வந்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை அழித்தார். அந்த அழிவின் நேரம் அவங்களுக்கே தெரியாது. இதுதாங்க பேரழிவின் 2வது பேரழிவு. உலகத்திலே வந்த 2வது பேரழிவு எதிரானா சோதம் குமரா அழிந்தது தான். அவர்கள் பாவமே, அவள் தீய செயலே அவளை அழிக்கக்கூடிய ஒரு காரணமாய் அமைந்து விட்டது. ஆண்டவர் வருகிறார். வந்துவிட்ட ஆண்டவரை நீங்கள் எவ்விதமாய் போஷிக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், நடக்கிறீர்கள், மீட்படைகிறீர்கள் இன்னுமாய் கூட பாவத்திலே மூழ்கி கிடந்த அந்த சோதம் குமரா மக்களை ஆண்டவர் தண்டித்தார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கடந்து போகும் பொழுது, ஆகையால் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டவைகளை, நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ அதை பெற்றுக் கொண்டீர்களே, அவைகளை நினைவு கூர்ந்து நினைவு கூறுங்கள். ஆண்டவரிடத்தில் என்னென்னமோ கேட்கிறேன் ஐயா, நான் ஜீவன் கேட்கிறேன், சுகம் கேட்கிறேன், பலன் கேட்கிறேன், தைரியம் கேட்கிறேன், உடல் ஆரோக்கியம் கேட்கிறேன். என் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். படிங்க. அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஆமாங்க. ஆனா என்னிடத்துல மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? விழித்திருக்கின்ற சூழ்நிலை மனம் திரும்புதல் தான். நீங்களும் நானும் பழமைகளையே பேசிக்கொண்டு, பழமைகளிலே சுற்றி கொண்டு, இயேசு எனக்காக பிறந்தார், கன்னிமரியாத்தில் பிறந்தார், மேய்ப்பர்கள் வந்தார்கள், சாஸ்திரிகள் பார்த்தாங்க, இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்காய் திறக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வருகையிலே, ஆண்டவருடைய வருகையிலே விழித்திருக்கின்றவர்களாய் அந்த 10 கன்னிகையிலே 5 கன்னிகைகள் விழித்திருந்தார்கள். இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனேயே அந்த 5 பேர் எழுந்து தன்னுடைய தீவட்டிகள் ரெடி பண்ணி கூடவே போயிட்டாங்க. மணவாளுடைய சந்தோஷத்தை பிரவேசித்து விட்டாங்க. மீதி 5 பேர் சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியாதபடி தடை வந்ததே. ஆகவே விழிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஆகவே உன்னுடைய கரத்தின் கிரியைகள் தேவனுக்கு விழிப்புள்ளதாக அமைய வேண்டும். ஆகவே நம்முடைய கரத்தின் கிரியைகள் தேவனுக்கு விழிப்புள்ளதாக அமைய வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பதான் மணவாளன் இயேசு மேகம் மீது வரான்றாரே, அந்த இயேசுவை சந்திக்க நீங்கள் நான் ஆயத்தமா என்று சொன்னால், எப்ப ஆயத்தம்னா நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்பு தன்மை காணப்பட வேண்டும். ஆகவே முதலாவதாக அவருடைய வருகைக்கான விழிப்புகள் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்க வேண்டும். இந்த திருச்சபையில் செய்கின்ற காரியங்கள் என்ன? ஆண்டவரை விட்டுட்டேன், ஆண்டவர் தனியா விட்டுட்டோம், ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு அண்ணா இல்லை. பதவிக்காக அலைகின்ற கூட்டங்கள், பணத்திற்காக அலைகின்ற கூட்டங்கள், ஐயா உயர்வுக்காக அலைகின்ற கூட்டங்கள், இப்படி எண்ணற்ற கூட்டங்களாக நிறைந்து ஆலயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் அந்த ஆலயம், இதை கெடுத்தால் நீங்களே கெட்டுட்டீங்க. ஆக விழிப்புள்ள அந்த விழிப்பை கெட்டு போச்சு, விழிப்பை இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, விழிப்புள்ளவர்களாய் இந்த ஆலயம் கெடாதபடி,
என் தேவனுடைய ஆலயம் கெடாதபடி, என் மக்கள் கெடாதபடி நாம் விழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவதான காரியம். இரண்டாவதான காரியம் ஒன்றாக இணைவுதல். வருகைக்காக ஒன்றாக இணைய வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? நாம கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்வு தெரியும். இயேசுவினுடைய பிறப்பின் நிகழ்ச்சி தெரியும். ஒரு கன்னியான பெண், குழந்தை பிறக்க கூடாத வகையில இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணிடத்துல தேவதூதன் போய் சொல்றான், நீ ஒரு குழந்தையை பெறுவாய். எவ்வளவு பதட்டமான நிலைமைகள் அங்கே இருக்கும் பாருங்க. 34ஆம் வசனம் படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? ஐ அம் நாட் மேரிட், நான் இன்னும் திருமணமே செய்து கொள்ளவில்லையே, நான் புருஷனே அறியவில்லையே, அப்படியானால் எப்படி ஆகும்? அவர் படிங்க. புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றான். அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன் மீது வரும், உன்னதமானவருடைய பலனும் நிழலும் உன் மீது வரும், பலம் உன்மேல் நிழலாடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கின்றது பரிசுத்தம் உள்ளது. ஆகவே பரிசுத்தமான ஆண்டவர் பரிசுத்தமான தாயினிடத்திலே அவதரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த அந்த நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது 2 பேர் கருவுறாங்க. ஒன்று சின்ன பெண், கன்னியான ஒரு பெண் மரியாள், இன்னொன்று எலிசபெத் வயதானவள். இவ கர்ப்பமாகறா. சொல்றாங்க எலிசபெத்துக்கும் இது 6வது மாசம் அப்படின்னு சொல்லும் போது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ திருமணத்திற்கு முன்னதாகவே கருவுற்றாள். அவள் முதிர் வயதிலே கருவுற்றாள். வெளியே மக்கள் ஏளனமான பார்வையில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தும் இருக்கிறது. வெட்கத்துக்குரிய ஒரு காரியம். இந்த கருவை சுமந்து கொண்டு எவ்விதமாய் நான் வெளியே வருவேன் என்று எலிசபெத் அங்கலாய்க்கிறார். ஆனால் என் ஆண்டவர் அந்த கருவை கனமுள்ளதாய் பெருமைக்குள்ளதாய் மாறினார். எப்பொழுது என்று சொன்னால் இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைகிறார். 41ஆம் வசனம் படிங்க. உணர்வுபூர்வமாக எலிசபெத்தை மரியாள் சந்திக்கிறாள். படிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது, ஆமாங்க, மரியாள் வாழ்த்துறாள், கிருபை பெற்றவளே வாழ்க. ஐயோ, இந்த அம்மா என்ன வாழ்த்துறாங்களே, இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யாருக்குமே இந்த கருவை சொல்லலையே, வெளியிடலையே, இது சொன்னா வெளியே அவமானம் சொல்லும்போது அம்மா சொல்லிட்டாங்க, மரியாள் சொல்லிட்டாங்க, நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் அப்படிங்க அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். வயிற்றில் இருந்த பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு துள்ளியது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதான் ஒன்றிணைப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பினால் ஒன்றிணைதல் தான் ஒன்றிணைப்பே தவிர பணத்தினாலோ பதவியினாலோ படோடபத்தினாலோ மற்ற வேறு எந்த காரியத்தினாலும் ஒன்றிணைவது அல்ல. எனவே தான் இந்த வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளியது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒன்றிணைவதை கர்த்தர் விரும்புகிறார். ஒன்றிணைவதால் பயங்கள் நீங்குகிறது. இவள் சொல்ல வெளியே எப்படி போறது? எலிசபெத் அச்சப்பட்டிருந்தாயா? வீட்டிலே இருந்த 6 மாத காலங்கள் வீட்டிலே இருந்தா, தனிமையில் இருந்தாள். இப்படிப்பட்ட பயத்தையும் தனிமையும் மரியாளுடைய சந்திப்பு நீக்கியது என்று பார்க்கிறோம். மரியாள் சாதாரணமான ஒரு பெண்ணாக எலிசபெத் இருக்கிறார். ஆனா எலிசபெத் ஒரு ஆசாரியனுடைய மனைவி. ரிச் போஸ்ட் என்று சொன்னாங்க உலகத்தில், ரிச் போஸ்ட் தான் அது. ஒரு நல்ல பதவியை, ஆசாரியனுடைய மனைவி என்பது ஒரு ஆயருடைய துணைவியார் மாதிரி இருக்கிறாங்க. இவன் சாதாரண ஒரு பெண். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம். பொருளாதாரத்திலே வித்தியாசம், பலத்திலே வித்தியாசம், பல தன்மைகளிலே வித்தியாசம். ஆனால் இவர் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனை பேர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அவருடைய வருகையிலே நாம் சிந்திக்க போவது யாரை சொல்லலாம்? மரியாள் சந்தித்தால் ஆறுதல் கூறினால் வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளியது என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஒன்றிணைந்தால் மிக விரைவில் மகிழ்ச்சி நிலவும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே ஒன்றிணைய வேண்டும். முதலாவது விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை நான் பறைசாற்றுகிறேன், அல்லது கர்த்தருடைய வருகையை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த கர்த்தருடைய வருகை என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் திருச்சபையிலே நிலைத்திருக்கிறது என்று ஒருவன் சொல்வார்களானால் அவர்கள் முதலாவது விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒன்றிணைக்கின்ற உண்மையான பாசத்திற்குரிய சக்தியாய் விளங்க வேண்டும். மத்திய சுவிசேஷத்திலே
18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கடந்து போவோம். 2 பேராவது 2 பேராவது 3 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே அவருடைய வாக்கு பாருங்க என்ன சொல்ற. 2 பேர் யார்? 2 பேர் போதும். ஐயா ஒரு பெரிய கூட்டம் இருந்தா நான் பேசுவேன் அல்ல. 2 பேர் இருக்கிற கூட்டத்திலே நான் பேசக்கூடிய ஆற்றலை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகையினாலே நான் வருகையை சந்திக்கிற நான் இயேசுவினுடைய ஒன்றிணைத்தலையும் இயேசுடைய விழித்திருத்தலையும் நான் மக்களுக்கு சொல்ல முடியும் என்று தைரியமாக யார் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சொல்றாரு. படிங்க. என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். நான் இருப்பேன் நடுவில் என்றார். என்ன அழகா சொன்ன. நான் இருப்பேன் எங்கன்னா என் நாமத்தினாலே. கள்ளதனமாக கூடியிருக்கின்ற கூட சந்தை அல்ல, பதவிக்காக கூடியிருக்கின்ற கூடுகை அல்ல, பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக கூடுகின்ற நிலைமை அல்ல, வேறு எந்த விதத்தில் நிலைமை அல்ல. ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இருக்கின்ற அந்த கூட்டத்தில் ஆண்டு சொல்றாரு, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ ஒன்றிணைகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, மரியாள் எலிசபெத்தை சந்தித்தால் அந்த கூடுகை மிக சிறந்த கூடுகை. அந்த கூடுகையிலே அவருடைய அன்பு வளர்ந்தது, வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளியது, பாசம் பெருகியது, தைரியம் வந்தது, சமுதாயத்திற்கு வெளியே வருகிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வியாதிஸ்தர்கள், எத்தனை வியாதிஸ்தர்கள், எத்தனை பலவீனமான பாண்டங்கள் இன்று ஆண்டவரோடு கூட ஒன்றிணைய முடியாதபடி நம்மால் தட்டப்படுகிறார்கள். ஐயா, ஆலயத்தின் உள்ளே நாம் கௌரவமாக சென்று அலங்காரமாக சென்று அழகாக சென்று அமர்ந்து கொள்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு வெளியே எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் ஒருவேளை ஆலயம் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது கோயில போடுற ₹1 கொண்டு வந்து அங்க போடலாம். அது அவருடைய பசிப்பினியை நீக்காதையா. அவர்களோடு ஒன்ற வேண்டும், அவர்களோடு இணைய வேண்டும், கர்த்தரின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய அன்பு என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்தார். யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்? அவர் வண்டி வந்தவருக்கு மாத்திரமல்ல, இவர் தேடி போனார். தேடி போனார், இவர் தேடி போனார். எங்கெங்க தேவைகள் காணப்படுகிறதோ, எங்கெங்கே வியாதிகள் இருக்கிறதோ, எங்கே பிசாசின் வல்லமை இருக்கிறதோ, எங்கே அநியாயங்கள் நடக்கிறதோ, எங்கே அக்கிரமம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை சென்றது. ஆகவே அந்த மகிமை 2ஆம் வருகையாய் வரப்போகிறது. அந்த 2ஆம் வருகையிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை வரவேற்க முயற்சி செய்வோம். லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. இதோ இதோ நீ வாழ்த்தின சத்தம், நீ வாழ்த்தி, அதான் எலிசபெத் மரியாதை, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே, என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை. உண்மையான ஒன்றிணைத்தல், பாச பிணைப்பு, அன்பின் பிணைப்பு, ஒற்றுமையின் இலக்கணம். வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று, களிப்பாய் மகிழ்ச்சியாய் துள்ளுது. எனக்கு அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நன்றாக சிந்திப்பை. ஆண்டவருடைய வருகையிலே விழித்திருப்பதோடு நின்று விடாதபடி ஒன்றிணைவும், அனைவரும் நம் மக்கள் என்ற உணர்வோடு வரும். அதனால தாங்க மல்கியா புஸ்தகத்தில் கூட 1 முதல் 6 வசனங்களை நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கட்டும். அதுல 2ஆம் வசனம் படிங்க. நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர். ஆண்டவர் அநாதி தீர்மானத்தினாலே அவர் சிநேகிக்கிறார், நம்மை நண்பனே என்று சொல்கிறார். படிங்க. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள், நீங்கள் எப்படி எங்களை சிநேகித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆமாங்க, என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாங்க. ஏசா யாக்கோபுக்கு அதை சொல்றாரு. நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் யார் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றிணைகிறார்கள். ஒன்றிணைகின்ற அன்பினால் கட்டப்படுகின்ற இருவர் மீது கர்த்தருடைய நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் தாங்க 6ஆம் வசனம் படிக்கும். அதே மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. கனம் பண்ண வந்தவொடனே ஊழியக்கார எஜமானம் பாக்குறாங்க. எனக்கு மேலதிகாரி யார் இருக்கிறாங்க, ஐயா தோத்துறீங்க சொல்றோம். வேலைக்காரன் அப்படியே தான், கம்பெனியில போனவொடனே ஐயா தோத்துறோம், அம்மா தோத்துறோம், ஐயா யார் யார் தலைவரா இருக்கிறாங்களோ அதிகாரிகளா இருக்கிறாங்க எல்லாருக்கும் தோத்துறோம். படிங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே, பிதா என்று சொல்கிறோமே, அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புதல், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் இந்த உலகத்தின் எண்ணற்ற நண்பர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். என் ஆண்டவர் சொன்னாரே,
எல்லாரும் என்னுடைய குழந்தைகள், எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், எல்லோரும் என்னுடைய பெற்றோர்கள் என்று அரவணைத்துக் கொண்டாரு. யார்? அதென்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த ஆலயத்திலே போயிட்டு உன்னை விசாலத்தோடு தேடினோமே அம்மா சொல்றாங்க. அப்ப சொன்னா யாருடைய தாயார்? யார் ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்கிறார்களோ, மெய்யாகவே என்னை நம்புகிறார்களோ, என்னை விசுவாசிக்கிறார்களோ, என் நாமத்தின் நிமித்தம் பிறருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் தானே. அருமையானவர்களே, இந்த ஒன்றிணைத்தல் மிக மிக முக்கியமானது. இந்த ஒன்றிணைத்தல் வேண்டுமானால் இதயங்கள் மாற வேண்டும். ஐயா டிரான்ஸ்பர் பண்றாங்க, இதயத்தை மாத்திரம், இந்த இதயத்தை கேட்டு அந்த வைக்கிறான், அந்த இதயத்தை கேட்டு இங்க வைக்கிறான். என்னென்னமோ அறிவியல் விஞ்ஞானத்தில் என்ன வளர்ந்து போச்சுங்க. ஆனா ஆண்டவர் டிரான்ஸ்பர் பாருங்க, எப்படி டிரான்ஸ்பர்? இதயத்தின் எண்ணங்கள் மாற வேண்டும். இந்த இதயத்தின் எண்ணங்கள் பரிசுத்தமாக வேண்டும். ஒன்றிணைத்தலின் ஆவி வர வேண்டும். அப்படிப்பட்ட இதயத்தை மற்றொரு சந்திக்கிறோம். ஆகவே இந்த இதய மாற்றம் நமக்கு தேவை. ஆகவே வருகையிலே ஒன்றிணைத்தல் அவசியம், வருகையிலே விழித்திருத்தல் அவசியம், வருகையிலே ஒன்றிணைத்தல் அவசியம். மூன்றாவது, வருகையிலே ஆயத்தம் அவசியம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடந்து போகும். ஒரு ஆவியினாலாவது, ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிபந்தனையாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதற்காக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும். ஆண்டவர் வருகிறார் சொன்னோன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? மலைகளே, குன்றுகளே, எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோமே. வேண்டாம், சஞ்சலப்படாமல் கலங்காமலும் இருங்கள். ஏன் என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் தைரியமா எதிர்கொண்டு போக வேண்டும். ஆண்டவரை அழைக்க எதிர்கொண்டு போகின்ற விசுவாசிகளாய், பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதை விட்டு ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னாலே, அந்த அட்வென்ட் என்று சொன்னாலே கிறிஸ்துமஸை நினைச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அதை போல அல்ல. உண்மையான நிலைமை என்ன? ஆண்டவருடைய வருகைக்காக என்னை நான் ஆயத்தம் செய்தில்லை. என் வீட்டை அல்ல, என் குடும்பத்தை ஆயத்தம் செய்ய நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். யோசுவா சொன்னானே, அவன் நானும் என் வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சுன்னு சொன்ன இல்லையே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வருகைக்கு ஆயத்தம் என்று சொன்னால் என்னுடைய இருதயம் ஆயத்தமாக வேண்டும், என்னுடைய நல்ல காரியங்கள் ஆயத்தமாக வேண்டும், நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், என்னிடத்திலே நல்ல காரியங்கள் காணப்பட வேண்டும். அதுதான் இதயத்தின் ஆயத்தங்கள். ஆகவே நல்ல எண்ணங்கள் என்னிடத்திலே உண்டா, நம்மிடத்திலே உண்டா, திருச்சபையில உண்டா, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதுதாங்க முக்கியம். அதுதான் முக்கியம். ஆயத்தம் என்பது ஜெபந்தாய ஆயத்தம். என்னுடைய ஜெபம் எங்கே? என்னை சுற்றியே, என் வீட்டாரை சுற்றியே. மிஞ்சி போனா என் திருச்சபை அல்ல, அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அதுதாயா ஆயத்தம், அதுதான் உண்மையான ஆயத்தம். உன்னுடைய ஜெபங்கள் எங்கே? நிறைய பேர் ஜெபம் கூரையை விட்டு மேல போலன்றாங்க, அதில் கூரையை பிரிச்சு விட்டுறாங்க. இல்லையா, அந்த கூரையோடு நிற்காதபடி என் தேவனிடத்திலே நம்முடைய ஆயத்தங்கள் செல்ல வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பிறரை சார்ந்து இருக்க வேண்டும், பிறருக்காக இருக்க வேண்டும், எனக்காக அல்ல, என்னை சார்ந்தவர்களுக்காக அல்ல. எண்ணற்ற மக்கள் பலவீனத்தினாலும், வியாதியாலும், பொருளாதார சீர்கேட்டினாலும், பாலியல் பலாத்காரத்தாலும், பெண் அடிமையினாலும் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்களே, அவர்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து அதற்கான ஆயத்தம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. அதை நாம் செய்கிறோமா? ஓசியா புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் மட்டும் சொல்ல பாருங்க. அதாயா, அதுதாங்க ஆயத்தம். நீதிக்கென்று விதை விதையுங்கள், பாவத்துக்காக அல்ல, அநீதிக்காக அல்ல, நீதிக்காக விதை விதையுங்கள். தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள். தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள். பாருங்க, ஆண்டவர் ஆதியில 10 கற்பனை குடும்பம் சொன்னாரு, உன் வயலிலே நீ அறுக்கும் பொழுதுதான் தயவு. அறுக்கும் பொழுது ஒரு அரியை விட்டுட்டு வந்துட்டேன்னா திரும்ப போய் ஒரு அரியை விட்டு எடுக்காது, அதை விட்டுடு. ஏழைகள், பாழைகள், பலவிதமான தேவைகள் உள்ள அதை எடுத்து அனுபவிக்கிட்டோம். இதுதாங்கய்யா, இதுதான் உண்மையான நீதிக்காக விதை விதைத்தல், நல்ல ஆயத்தம் என்று சொல்கிறோம். அப்புறம் தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை, தரிசா இருக்கிற என் இதயம் இதுவரையிலே பிறர் மீது அன்பு காட்டாதபடி, பிறருக்காக ஜெபிக்காதபடி, பிறருடைய வாழ்வுக்காக என் இறைவனத்தில் மன்றாடாதபடி என் இதயம் தரிசா இருக்கிறது, பாழ்பட்டு கொண்டிருக்கிறதே. இந்த இருதயத்திலே கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மாட்டோம். ஆயத்தம் தாங்க ஆயத்தம். அவர் அநியாயத்தை எல்லாம் நீக்கிறார். நீதியை வர்ஷிக்கிறார்னா அநியாயத்தை நீக்கிறாரு.
அநியாயத்தை நீக்கிறார். என்னுடைய இதயத்திலே பல்வேறு விதமான தீமைகள் காணப்படுகிறதே, இந்த தீமைகள் அனைத்தும் அகல வேண்டும். நான் சிறு வயதிலே 5 அல்லது 6வது படித்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது விஜயனின் இருதயம் என்று ஒரு ட்ராக் ஒன்று கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில். அதை வாங்கி பார்த்த பொழுது முதல் பக்கத்தில் நம்முடைய இருதயத்தை அழகாக ஆட்டின் ஷேப்பில் போட்டுக்கிறாங்கய்யா. அதன் உள்ளே ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. பார்த்தா பிசாசு சுத்தி பொறாமை, இச்சை, சண்டை, பலாத்காரம், அது இதுன்னு எண்ணற்ற பிசாசுகள் உள்ளே இருக்குது அந்த இதயத்தில். நல்ல கற்பனை படிப்பவர்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. அதன் பிறகு மேலே நீதியின் சூரியன் உதிக்கிறது ஐயா. மேலே நீதியின் சூரியன் புறாவை போல வருகிறார். புறாவை போல வந்து அவருடைய ஒளி அந்த இதயத்தில் ஊடுருவி பாய்கிறது. அதை வருகைக்கான ஆயத்தம். அப்படி ஊடுருவி பாயும் பொழுது இதன் உள்ளே இருக்கின்ற அனைத்து வகையான பிசாசுகளும் வெளியே போய்விடுகிறது. 2வது படத்தில். 3வது படத்தில் அதிலே 4 படம் வருதுங்க. 3வது படத்தில் இந்த லேகியோன் என்று சொல்லப்படக்கூடிய, பேய் என்று சொல்லப்படக்கூடிய, அல்லது அநியாயக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய, அக்கிரமான் சொல்லப்படக்கூடிய, அநீதியான் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் சேர் பட்டு உட்காந்துக்கிறானே, அவன் சேரத்துக்கு வெளியே போயிடறாயா. அதன் இருதயம் எம்டி ஆகுதுங்க. எம்டி ஆகி போச்சு. இருதயம் வெறுமையாகி போச்சு, காலி ஆகி போச்சு. அப்போ இந்த விஜயன் ஆண்டவர்களை வேண்டுகிறார், ஆண்டவரே என் இருதயம் காலி ஆயிடுச்சியா, என் இருதயத்திலே வாங்க. அப்போ கர்த்தருடைய ஒளி, நீதியின் சூரியன் ஒளி அது உள்ளே பிரகாசிக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இதுதான் ஆயத்தம். இந்த ஆயத்தம் திருச்சபையில் காணப்படுகிறதா? இந்த ஆயத்தம் என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா? இந்த ஆயத்தம் தனிப்பட்ட என் வாழ்க்கையில காணப்படுகிறதா? சிந்திப்போம். கடைசி ஒரு வசந்த தாமதிக்கிறார் என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஐயா சாமி வந்தார், ஐயா 2000 வருஷம் இதை தானே சொல்லிக்கிறீங்க. இதை சொல்லி சொல்லி நம்ம கெடுத்து விட்டோம் மக்களை. அவர் எப்போது வேண்டுமானால் வரட்டும், எந்த நிலைமையில் வேண்டுமானால் வரட்டும், நான் விழிப்புள்ளவனாய் இருப்பேன், நான் ஒன்றிணைக்கிறவனாய் இருப்பேன், நான் ஆயத்தமுள்ளவனாய் இருப்பேன். இந்த சிந்தனையோடு நாம் செயல்படும் பொழுது படிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் யார் புரியுதுங்களா? ஏன் டைம் கொடுத்துட்டே இருக்கிறார்னா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நீங்க மட்டும் நான் மட்டும் பரிசுத்தவானாகி உள்ள போயிருது இல்லையா? எல்லா மக்களும் ரட்சிப்படைய வேண்டும், எல்லா மக்களும் விடுதலை அடைய வேண்டும், எல்லா மக்களும் பாவ ரோகத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதென்ன சொல்றாரு? எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஐயா, அவருக்கு ஒரு கன பொழுதில நம்மை அழித்து விடலாம், சோதோம் கொமோராவை போல. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம் அனைவரையும் நீதிமான்களாக மாற்ற வேண்டும், இரக்கமுள்ளவராய் மாற்ற வேண்டும். அப்படி நினைத்து என் ஆண்டவர் எல்லோரையும் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார், நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது, முதலாவது வருகைக்கு விழித்திருக்கிற கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும். 2வது ஒன்றிணைக்கின்ற கிறிஸ்தவளாய் கிறிஸ்தவ திருச்சபையாய் இருக்க வேண்டும். 3வது ஆயத்தமுள்ள திருச்சபையாய் இருக்க வேண்டும். அதுதான் கடவுளை ஒன்றிணைக்கின்ற, ஒன்றாய் பார்க்கின்ற பார்வை. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மட்டும் படிங்க. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆண்டவர் எல்லார் வீட்டிலையும் நிற்க தட்டுறாரியா. எல்லார் வாசற்படியில் நின்று தட்டுறார், இதய கதவை தட்டுறாரு. மகனே மகளே திற, எனக்கு இடம் கொடு. இதுவரையில நீ எதற்கு இடம் கொடுத்ததாயே வேண்டாம், அதெல்லாம் நினைச்சு பார்க்காத. பழைய பாவத்து ஆசை உன்னை பிசாசின் மேல வந்து கொண்டே வருகிறது, அதை விட்டுவிடு. நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், இதயத்தை திறந்தால், இதய கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமாங்க. அப்போ நம்முடைய போஜனம் கொடுக்கிறது கிறிஸ்துமஸ்னா 10 பேருக்கு உணவு, இதெல்லாம் வேஸ்ட். என் ஆண்டவர் வர வேண்டும் உள்ளத்திலே வந்தால்தான் அவர் கொடுக்கிற போஜனம் தான் நமக்கு சரியாகும், பிரயோஜனம் ஆகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வாசற்படியிலே நின்று தட்டுகிறாரே கடவுள், வருகையின் நாட்களிலே தட்டுகிறாரே கடவுள், தினமும் தினமும் தட்டி தட்டி பார்க்கிறாரே. மகனே மகளே, நாம் தவறுகள், அநீதமான செயல்கள், பாவ வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதெல்லாம் என் தேவன் தட்டுகிறார். மகனே மகளே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்டு, என்னுடைய சத்தத்தை சொல்ல, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
இல்ல சுவாமி, இனிமேல் நான் அப்படி அல்ல என்று இதய கதவை திறந்தால் உன் உள்ளே பிரவேசித்து உனக்கு ஆண்டவர் சகல சௌகரியத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்தித்த செயல்பாடுகளை சிந்தனையில் திருத்துவோம். ஆண்டவருடைய வருகை எதற்கு தாமதம்? எதற்கு தாமதம்? நான் திருந்த வேண்டும். முதலாவது நான் திருந்த வேண்டும் என்று தாமதிக்கிறார். இரண்டாவது என் திருச்சபை, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள், என்னை நம்பி இருக்கின்ற மக்கள் திருந்த வேண்டும், என் நாடு திருந்த வேண்டும், என் இனம் திருந்த வேண்டும், என் உலகம் திருந்த, இவர்கள் எல்லாம் திருந்திட்டாக்கா ஆண்டவருடைய நாள் வந்து. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரம் பராக்கிரம் நிறைந்த நாள் வர வேண்டுமானால் நீங்களும் நானும் திருந்துவோம், கர்த்தரிடத்திலே சேருவோம், விழிப்பாய் இருப்போம், ஒன்றிணைவோம், ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தலையில் தாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சார். உமது வருகையை நாட்களிலே சஞ்சரித்திருக்கிற நாங்கள், உமது வருகைக்கு நாங்கள் எந்த விதத்திலே தடை கற்களாய் இருக்கிறோம் என்று சிந்தித்து, எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற, எங்கள் வழியிலே இருக்கின்ற, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற, எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற தடை கற்களை எடுத்து வீசி தூர போட்டுவிட்டு நாங்கள் வரவேற்க கிருபைதான். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் செய்தி கேட்டத்தின் நல்ல உள்ளங்களோடும் நிலைத்திருந்து அவருடைய வருகை மட்டும் நம்மை பாதுகாப்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you.